தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கால இருந்து சென்னை வந்துட்டாரு. அவர் வந்த அந்த ஒரு நேரத்துல திரு திருமாவளவன் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அவருடைய ஒரு பழைய ஸ்பீச்சை போட்டுட்டு அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் இத மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டாருன்னா கண்டிப்பா கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அது மாதிரி ஏகப்பட்ட சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து பல தரமான சம்பவங்களும் நடந்திருக்கு. நேத்திக்கு தான் நம்முடைய தற்கொலை ஊர்பேசிகள் ஜனநாயகம், சகிப்புத்தன்மை, கருத்துரிமை, பேச்சுரிமை குறித்தெல்லாம் பாடம் எடுத்துட்டு இருந்தாங்க. இத மாதிரி எல்லாம் பாடம் எடுத்து முழுசா ஒரு நாள் கூட முடியல. அதுக்குள்ள திமுக பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. திமுகவுடைய ஜனநாயகம் எப்படி இருக்கு, திமுகவுடைய சகிப்புத்தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தோல் உரிச்சி காட்ட போறேன். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 14 நாள் கழிச்சு நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கால இருந்து சென்னைக்கு வந்திருக்காரு. வந்த முதல் நாளே விசிக தலைவர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் 7:30 கூட்டியிருக்காரு. நம்முடைய முதலமைச்சர் அமெரிக்கால இருக்கும் பொழுதே நம்முடைய விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்கன்னா மதுக்கு எதிராக போராட போறோம் சொல்லிட்டு திடீர்னு ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த போராட்டத்துக்கு அதிமுகவால வேற அவர் இன்வைட் பண்ணியிருந்தாரு. அதிமுக மட்டும் கிடையாது, நிறைய கட்சி அவர் இன்வைட் பண்ணியிருந்தாரு. இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் திமுக மற்றும் விசிக கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது. அந்த மதுக்கு எதிரான போராட்டத்தினால நடந்த பிரச்சனையை இன்னும் முழுசா முடிய காணோம். அதுக்குள்ள இன்னொரு புது பிரச்சனையை அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு எதிராக ஏற்படுத்தியிருக்காரு. உங்களுக்கு இங்க சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போடுறேன். கரெக்டா நம்முடைய முதலமைச்சர் தமிழகத்துக்கு வரும்பொழுது இப்படி ஒரு ட்வீட்டை திருமாவளவன் அவர்கள் போட்டிருந்தாரு. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என 1999 தேர்தல் பாதையில் அடியெடுத்து வைத்த போதே உரத்து முழங்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று கடந்த செப்டம்பர் 12ஆம் தேதி மறைமலை நகரில் நடைபெற்ற மண்டல செயற்குழுவில் ஆற்றிய உரையின் சுருக்கம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த வீடியோ தான் இப்போ பிரச்சனைக்கு மூல காரணமாவே அமைஞ்சிருக்கு. அந்த வீடியோவும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இங்க சைட்ல போறேன், தயவுசெய்து பாருங்க. உண்மையாலே ஒரு பாயிண்டும் அப்படி இருக்கும். நேரடியாக திமுகவிற்கு எதிரான அரசியல நாங்க இறங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லியிருப்பாரு அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பாத்துருங்களேன். நீ எதிர்த்து பேசக்கூடாது, போராடக்கூடாது, கல்வியில் உயர்ந்து விடக்கூடாது, உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் இல்ல, பவர் ஷேர். இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள் எல்லாம் அப்படி பேசினாங்களா எனக்கு தெரியாது, வரலாறு எனக்கு தெரியாது. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். ஒரு 4 சீட் 5 சீட் வாங்கி அதுலயும் பவர் வருது, அது இண்டிவிஜுவலா வர்றது. பவர் ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். மூப்பனாருக்கு என்ன பிடிச்சது அதுதான். கூட்டணியில் சேரும்போது ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களாமே, என்னன்னு கேட்டார். ஏதோ ஒரு கோஷம் சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன சொன்னேன்னு தெரியலன்னு முடிச்சேன். அப்ப அழகிரியும் எடிட்டர்கள் சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இதான் 1999 விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நான் முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலையில மாலை போடும்போது சொன்ன முழக்கம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். நம்ம தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்து கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கணும். அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்ல, மக்களுக்கு, சமூக வாரியா மக்களுக்கு.
இதையெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா சராசரி ஆளை பார்க்குற மாதிரி எங்களை சும்மா சோசியல் மீடியா கிடைச்சிருச்சுன்னு எவனோ கூப்பிடுறான் அப்படிங்கிறதுக்காக எதையாவது போட்டுக்கிட்டு பேசக்கூடாது. இல்லைன்னா அவங்களுக்கு பேச்சு வராது. சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா. கூட்டணி அமைச்சு பவர் ஷேரிங் கொடுக்கறதுக்கு தமிழகத்துல பாஜகவின் ஆட்சி சார் நடக்குது. திராவிட அரசியலின் டாமினேஷன் அதிகமா இருக்கக்கூடிய தமிழகத்துல நீங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படி மாதிரிலாம் நீங்க கேட்டீங்கன்னா தருவாங்களா? என்ன சார் பேச்சு இது? பட் கடந்த காலங்களில் நீங்க பண்ண அரசியல் எல்லாம் பார்க்கும்போது நீங்க ஆட்சிக்கு வரணும், நீங்க முதல்வர் ஆகணும் அப்படின்ற மாதிரி அரசியல் பண்ண மாதிரியே தெரியலையே சார். ஏன்னா நீங்க 2 சீட்டுக்கும் 4 சீட்டுக்கும் தான் ஒவ்வொரு முறையும் கூட்டணியை மாத்தி மாத்தி அமைச்சிட்டு இருந்தீங்க. பட் இந்த முறை தான் தொடர்ந்து திமுக கூடிய நீங்க கூட்டணி அமைச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்க தனித்து களம் கண்டா மட்டும் தானே உங்களால ஆட்சி அமைக்க முடியும். பட் நீங்க எப்பவுமே ஒண்ணு திமுக இல்லைன்னா அதிமுக அவங்க கூட மட்டும் தான் நீங்க மாத்தி மாத்தி கூட்டணி அமைச்சிருக்கீங்களே தவிர அதிகாரத்துக்கு வரணும், நாம ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா சீமானவர்கள் மாதிரி தனித்தே தானே நீங்க களம் கண்டிருப்பீங்க. ஆனா நீங்க அது மாதிரி பண்ணலையே. ஒவ்வொரு முறையும் நீங்க திமுக இல்லைன்னா அதிமுக, ஒரே ஒரு முறை மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கூட்டணி அமைச்சீங்க. பட் அது பெரிய அளவுல படுதோல்வியில போய் முடிஞ்சது. அதுக்கப்புறமாவே நீங்க திமுக இல்லைன்னா அதிமுக, அதுக்கு முன்னாடியே திமுக இல்லைன்னா அதிமுக, அது மாதிரி பெரிய கட்சிகள் கூட மட்டும் தான் நீங்க கூட்டணி வச்சுட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி சார் உங்களால ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திராவிட அரசியல் நடக்கக்கூடிய தமிழகத்துல இது மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு திராவிட அரசியல் கட்சிகள் அதிகாரத்தை கொடுப்பாங்களா? ஆட்சியில ஷேர் கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலாம் ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் திடீர்னு ஏன் திமுக எதிரான அரசியல் இவர் பண்றாருன்னு தான் எங்களுக்கு தெரியல. இப்ப பார்த்த இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இந்த வீடியோவை நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் போன மாசம் தான் பேசியிருந்தாரு. கள்ளக்குறிச்சியில மதுவுக்கு எதிராக போராட்டத்தை நடத்த போறேன்னு சொல்லியிருந்தாரு பாருங்க. அதுக்கான முன்னேற்பாடுகள் குறித்தான ஆலோசனை கூட்டத்தின் பொழுதுதான் இத மாதிரியான கருத்தை நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. அங்க பேசின இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனை கரெக்டா நம்முடைய முதலமைச்சர் தமிழகத்துக்கு வரும்பொழுது அந்த நேரத்துல அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு. இந்த ட்வீட் இருக்கு இல்லையா, இந்த ட்வீட் தான் இப்போ திமுகவிற்கும் விசிகாவிற்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட காரணமா அமைஞ்சிருக்கு. பல எதிர்ப்புகள் திமுக தரப்புல இருந்து வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இருந்து இந்த ஒரு ட்வீட்டை டிலீட் பண்ணிட்டாரு. அது வேற விஷயம் விடுங்க. ஆனா நம்மளுடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் என்ன கருத்தை சொல்லணும்னு நினைச்சாரோ, யாருக்கு அந்த கருத்து போய் ரீச் ஆகணும்னு நினைச்சாரோ அது ரீச் ஆயிடுச்சு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு அதுக்கப்புறமா அதை டிலீட் பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாம் பாக்குற நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் யாருக்கு விசுவாசமா இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் திரு திருமாவளவன் அவர்களை பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. அட்மின் பண்ணிருப்பாங்க, தெரியல, நான் பார்த்து சொல்றேன். தெரியல நான் பாக்கல, இப்பதான் பாக்கணும். இல்ல நாங்க அது ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தானே. தெரியல அட்மின் இல்ல எனக்கு தெரியாதுங்க, இத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அந்த ட்வீட்டை என்னுடைய அட்மின் தான் டெலிட் பண்ணிருப்பாரு. அட்மினை தான் கேட்கணும், அட்மினுக்கு தான் எல்லாம் தெரியும். அட்மின் சொல்லிட்டு நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஓடி போயிட்டாரு. கர்மா எப்படி எல்லாம் வேலை பார்க்குது பாத்தீங்களா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய எச் ராஜா அவர்கள் இதே மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. சம்திங் எது குறித்தோ ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அப்புறமா அந்த ட்வீட்டை அவர் டெலிட் பண்ணிட்டாரு. இது குறித்து நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் அப்போ எச் ராஜா அவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது என்னுடைய அட்மினை தான் கேட்கணும், என்னுடைய அட்மின் தான் இந்த ட்வீட்டை போட்டிருப்பாரு, அவரு தான் டெலிட் பண்ணிருப்பாரு அப்படி மாதிரி நம்முடைய எச் ராஜா அவர்கள் சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த நேரத்துல இந்த ஒரு விவகாரத்தை ட்ரோல் மெட்டீரியலா மாத்தி திரு எச் ராஜா அவர்களை பயங்கரமா கேலி கிண்டல் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த நேரத்துல இந்த அட்மின் விவகாரத்தை குறித்து ரொம்ப மோசமா, தரைக்குறைவா, அநாகரிகமா விமர்சனம் பண்ணி கேலி கிண்டல் பண்ணதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த குட்டி சிறுத்தைகள் தான். இப்ப பாருங்க, அவருடைய தலைவரே எல்லாமே அட்மினுக்கு தான் தெரியும், அட்மின் தான் டெலிட் பண்ணிருப்பாரு, அட்மினை தான் கேட்கணும், அட்மின் எங்கடா இருக்க அட்மின் சொல்லிட்டு நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஓடி போறாரு. இதே மாதிரி நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஜகா வாங்கினதுனால நிறைய பேரு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை ட்ரோல் மெட்டீரியலா மாத்தி பயங்கரமா கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் தான் திருமாவளவன், இவரு அவருடைய அட்மின் அப்படிங்கிற மாதிரி இமேஜஸ் எல்லாம் எடிட் பண்ணி எப்படி எச் ராஜா அவர்களை கேலி கிண்டல் பண்ற விதமா அவங்க அப்பெல்லாம் மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ இங்க இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் பயங்கரமா கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது திமுகவுடைய சகிப்புத்தன்மை மற்றும் திமுகவுடைய ஜனநாயகம். இதை பத்தி தான் பார்க்க போறோம். பாவம், நேத்து தான் நம்முடைய தற்கொலை ஊபிஸ்கள் ஜனநாயகம், சகிப்புத்தன்மை, கருத்துரிமை, பேச்சுரிமை குறித்தெல்லாம் நமக்கு பாடம் எடுத்தாங்க.
முழுசா ஒரு நாள் கூட முடியல, அதுக்குள்ள திமுகவுடைய சகிப்புத்தன்மை ஜனநாயகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா இருக்கு. இத கொஞ்சம் பாருங்க. திருமாவளவன் முதலாக ஊன்றிய கட்சி கொடிக்கம்பம் அகற்றம். மதுரை புத்தூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பத்தை காவல்துறை அகற்றியது. விசிகாவை தொடங்கிய போது முதலாக திருமாவளவனால் ஏற்றி வைக்கப்பட்ட கொடிக்கம்பம் அகற்றம். அனுமதியின்றி 62 அடி உயரத்திற்கு கொடிக்கம்பத்தை உயர்த்தியதால் காவல்துறை அனுமதி வழங்க மறுப்பு. 62 அடி உயர விசிகா கொடிக்கம்பத்தில் இன்று திருமாவளவன் கொடியேற்ற இருந்த நிலையில் அகற்றப்பட்டுள்ளது. கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதை கண்டித்து மதுரை புத்தூர் பகுதியில் விசிகாவினர் மறியல். இதுதான் திமுகவுடைய ஜனநாயகம், இதுதான் திமுகவுடைய சகிப்புத்தன்மை. ஒரே ஒரு ட்வீட் தான் அண்ணன் தொல் திருமாவளவர்கள் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டை அவங்களால ஏத்துக்க முடியல. அவர் சொன்ன விஷயங்கள் திமுகவினரால ஏத்துக்க முடியல. அதனாலேயே பாருங்க, நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவர்கள் முதலாக ஊன்றிய கட்சி கொடிக்கம்பமானத அகற்றி இருக்காங்க. நம்முடைய திமுக எம்பியான கனிமொழி அம்மையார் அவர்கள் திருக்குறள் எல்லாம் குவாட் பண்ணி பயங்கரமா அறிவுரைலாம் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு திமுக எம்பி என்ன சொல்லியிருந்தாருன்னா, கலைஞர் ஆட்சியில மக்கள் யாருக்கும் எதுக்கும் அஞ்சக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திரைப்பட வசனம் எல்லாம் பேசியிருந்தாரு. பட் இப்ப என்ன நடந்திருக்கு பாருங்க. உட்காரத்துக்கு பிளாஸ்டிக் சேரு, நாடாளுமன்ற தேர்தல்ல 2 சீட்டு, சட்டமன்ற தேர்தல்ல 4 சீட்டு. எப்ப பார்த்தாலும் கொடிக்கம்பம் விவகாரத்துல பிரச்சனையாதான் விசிகாவுக்கு இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தேர்தல் காலகட்டங்கள்ல திமுகவுடைய கொடி இருக்கும்பொழுது அங்க விசிகாவுடைய கொடியை வைக்கிறதுக்கு திமுக காரங்க விட மாட்டாங்க. இத மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து திமுக மற்றும் விசிகாவுடைய இருந்துட்டு தான் இருக்கு. சகிப்புத்தன்மை குறித்து நமக்கெல்லாம் பாடம் எடுத்தாங்க இல்லையா, அவங்களுடைய சகிப்புத்தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. ட்விட்டர் பக்கத்துல மேடைகள்ல சீரும் சிறுத்தை போல இருந்த அண்ணன் தொல் திருமாவளவர்கள் கிரவுண்டுக்கு வரும்போது ஏன் பூனை மாதிரி மாறிட்டாரு தாங்க தெரியல. அப்போ இந்த அடங்குமாறு, அத்துமீறு, திருப்பியடி, திமிரி எழு இது மாதிரியான வீர வாசனைகள் எல்லாமே வெறும் மேடையில மட்டும்தான் பேசுவீங்களா? கிரவுண்ட்ல இது மாதிரிலாம் நடந்துக்க மாட்டீங்களா? இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் குறித்து தமிழக பாஜக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சைட்ல போற தயவு செய்து பாருங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று வீர முழக்கம் செய்து அதை தன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் திருமாவளவன் அவர்கள். ஆனால் அந்த காணொளிக்கு ஆயுள் ஒரு நாள் கூட இல்லை என்பதுதான் திமுக கூட்டணியில் விசிகாவின் இடத்தை காட்டுகிறது. திருமாவளவன் அவர்களே அப்படின்னு போட்டுட்டு ஒரு சில பாயிண்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆட்சியில் உள்ள கட்சியோடு கூட்டணி வைக்கிற போது அவர்களிடம் தானே அதிகார பங்கீடு கேட்க வேண்டும். 2019 இருந்து திமுகவோடு கூட்டணியில் உள்ள நீங்கள் 1999, 2016 ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று முழங்கினோம் என பழங்கதை பேசுவதில் என்ன பிரயோஜனம் உள்ளது? அதிகாரத்தில் உள்ள திமுகவிடம் முடங்கி கிடப்பது தான் நீங்கள் சொல்கிற அதிகார பகிர்வா? கூட்டணி என்பது வேறு கட்சிகள் ஒரு பொது புள்ளியில் கண்டடைந்து அதில் நடை போடுவதே. அதற்காக ஒரு கூட்டணி கட்சிக்கு சொந்த கருத்தை இருக்கக்கூடாது என்று நினைக்கும் திமுகவின் பாசிசத்திற்கு அடிபணிந்து நடப்பது தான் அதிகாரத்தில் பங்கா? மேலும் அக்காணொலியை ஏன் நீக்கிவிட்டீர்கள் என்ற கேள்விக்கு அட்மின் டெலிட் செய்தார் என பதிலளித்துள்ளீர்கள். அறிவாலயம் தான் அந்த அட்மினோ என்பது தான் இப்பொழுது அனைவரின் கேள்வியாக உள்ளது. உங்கள் சுயநல அரசியலுக்காக சொந்த கட்சி தொண்டர்களையே திமுகவின் கருத்தியல் ஏவலாளிகளாக மாற்றி வைத்த குற்றுணர்ச்சியை மறைப்பதற்கு வெற்று உள்ளரங்க கூட்டங்களில் வீரவசனம் பேசுவதை நிறுத்துங்கள். அதாவது கூட்டணியில இருக்கும் அப்படிங்கிறதுனால விசிகாவுடைய தொண்டர்கள் திமுகவுடைய தொண்டர்களா மாறி திமுகவிற்கு பயங்கரமா முட்டு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய சுந்தரவல்லி அம்மையார் அவர்கள், இந்த யூடியூப் மணியர் குஞ்சுமணி, இவங்கள மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே தொடர்ந்து திமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாடுகள் தான் எடுத்துட்டு வருவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே விசிகாவுடைய ஆதரவாளர்கள், விசிகா கட்சியில இருக்கக்கூடியவர்கள். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா திமுக தொண்டர்கள் மாதிரி தான் சோசியல் மீடியால சுத்திட்டு இருப்பாங்க. அததான் தமிழக பாஜக இங்க சுட்டி காட்டி சொல்றாங்க. இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அது என்னன்னா 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக விசிகாவும் கூட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அதிகாரத்துல பங்கு, ஆட்சியில பங்கு இதெல்லாம் கண்டிப்பா திமுக கொடுக்க மாட்டாங்க. விசிகாக்குன்னு கிடையாது, யாருக்குமே அவங்க அது மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. சோ கண்டிப்பா அண்ணன் தொல் திருமாவளவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே திமுக கூட இருந்தாருன்னா அவருக்கு கிடைக்காது. 2026 சட்டமன்ற தேர்தல்ல அண்ணன் தொல் திருமாவளவர்கள் அதிமுக கூட கூட்டணி சேர போறாரா இல்லைன்னா தாவேகா கூட கூட்டணி சேர போறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரைட், கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. அமெரிக்கா முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான போர்டு மோட்டார்ஸ் நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சுவார்த்தை. தமிழ்நாட்டில் போர்டு நிறுவனம் மீண்டும் முதலீடு செய்யும் வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை.
தமிழ்நாடு உடனான 30 ஆண்டு கால உறவை மீண்டும் புதுப்பிக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்ததாக முதலமைச்சர் தெரிவிப்பு. இது பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்த ஒரு செய்தி. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவுக்கு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக போயிருந்தார் இல்லையா? அப்போ இங்கிருந்து காலி பண்ணிட்டு போன போர்டை மறுபடியும் அவரு தமிழகத்துல முதலீடு செய்ய எல்லாம் நடத்தியிருக்கோம் அப்படி மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்முடைய ஊபிஸ்களை கையில பிடிக்கவே முடியல. ஒவ்வொரு ஊபிஸும் ஒவ்வொரு மாதிரி விதவிதமா உருட்டிட்டே இருந்தாங்க. உருட்டின உருட்டுகள்லாம் பார்க்கும்போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இவங்க சாதா ஊபிஸ் கிடையாது, சாதா தற்கொலை ஊபிஸ் கிடையாது, வடிகட்டின தற்கொலை ஊபிஸ்கள். ஏன்னா அவங்க உருட்டின உருட்டுக்கள் அப்படி. எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன், அது கொஞ்சம் பாருங்க. அது பார்த்தாலே போதும் இந்த ஊபிஸ்கள் எவ்வளவு தற்கொலையா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சண்முகம் சின்னராஜ் அப்படின்ற இந்த ஒரு தற்கொலை ஊபி என்ன சொல்லியிருக்குன்னா, மோடி ஆட்சியில் வெளியேறிய போர்டு கம்பெனி மீண்டும் வருகிறது சென்னைக்கு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படி மாதிரி போட்டுட்டு ஃபயர்லாம் விட்டுருக்காரு. 2021 தமிழகத்துல அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டமாவது சம்திங் அவங்க தான் நினைக்கிறேன். அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல தான் போர்டு பாத்தீங்கன்னா சென்னையை விட்டு போனாங்க. ஓகேங்களா? சென்னையை விட்டு அவங்க இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த நேரத்துல மோடி தான் பிரதமரா இருந்தாரு. இப்பவும் மோடி அவர்கள் தான் பிரதமரா இருக்காரு. ஆனா இந்த ஊபி என்ன சொல்லுது? மோடி ஆட்சியில் வெளியேறிய போர்டு கம்பெனி மீண்டும் வருகிறது சென்னைக்கு. அப்போ இப்ப யார் ஆட்சி நடக்குது? தெரியாம கேக்குறேன், இப்ப யார் ஆட்சி நடக்குது? முட்டு கொடுங்கடா ஊபிஸ்களா, தப்பே கிடையாது. ஆனா இப்படி கண்மூடித்தனமாவா முட்டு கொடுப்பீங்க? ஆட்சியில போர்டு கம்பெனி போச்சா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் போர்டு கம்பெனி வந்துச்சான். என்னையா இதெல்லாம்? அப்போ மோடி தான் பிரதமரா இருந்தாரு, இப்போ மோடி தான் பிரதமரா இருக்காரு. சும்மாவா சொன்னாங்க? இந்தியாவிலேயே அறிவார்ந்த ஐடிவிங்னா நம்ம ஐடிவிங் தானே. கரெக்டா தான் இருக்குது. கடைசியாக இத பாருங்க. திமுக நிகழ்ச்சியில் பிரியாணி சாப்பிட்டவர்களுக்கு வாந்தி மயக்கம். மதுரையில வில்லூரில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்ட நிகழ்ச்சியில் பிரியாணி சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம், உடல்நலக் குறைவு ஏற்பட்ட 29 பேர் விருதுநகரிலும் 30 பேர் கள்ளிக்குடி மருத்துவமனையிலும் அனுமதி. வாந்தி மயக்கம் ஏற்பட்ட 82 பேர் வில்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திமுக நிகழ்ச்சியில போடப்பட்ட பிரியாணியை சாப்பிட்டவங்களுக்கு இது மாதிரி வாந்தி மயக்கம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 150 பேருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு. எவன் டெண்டர் எடுத்து சமைச்சான்னு தெரியல. பாவம் அப்பாவி மக்கள் இப்ப இத மாதிரி கஷ்டப்படுறாங்க. சொல்லதாங்க இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.